மருத்துவம் தமிழிலே, சட்டம் தமிழிலே, வழக்காடுதல் தமிழிலே, நீதிமன்றம் தமிழிலே, எல்லாம். உனக்கு மகிழ்ச்சியாக இல்லையா? அப்படி ஒரு நாடு உனக்கு வேணும் என்று ஆசையா இல்லையா? உன்னுடைய தேசிய கீதம் உன் நாட்டு பாடலது வங்க மொழி, உன்னை இசையது கர்நாடகா, கன்னடம், உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கு, உன்னுடைய இன அடையாளம் எது? கேடுகட்ட திருட்டு திராவிடம், திருட்டு திராவிடம். கொடுமை, கொடுமை. நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர்கள் யார்? திராவிடர்னு தலைவரே சொல்லிட்டாரா? அவரே சொல்றாரு பாருங்க, பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம். திராவிடர்கள் தான். ஏண்டா திராவிட இளம் கேட்காம தமிழ் இளம் கேட்டார் இவரு? ஏன் கேட்டாரு? அதுக்கு இது இல்ல மேடை, இடம் இது இல்லை. ஆனால் இந்த தமிழீழ தேசிய கொடி, நம் தலைவன் ஏற்றி இந்த கொடி ஏறுகிற போது, ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலேயே கொடி வணக்க பாடல் ஏறுகிறது, தேசிய கீதம் பாடப்படுகிறது. உனக்கு பெருமையா இல்லையா? தனித்தமிழ் நாடு அடைந்திருந்தால் அது ஈழத்தாயகமா இல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் தாயகமா? ஆசிய விளையாட்டிலே, ஒலிம்பிக் போட்டிகளிலே உன் இன சொந்தங்களில் ஒரு தம்பி தங்கை விளையாடி வென்று வெற்றி மேடையில் நிற்கிற போது உன் தாய்மொழி தமிழிலே உன் நாட்டு பாடல் பாடப்படுகிற போது உனக்கு மெய் சிலிர்த்தி நிமிர்வாயே, அந்த பெருமிதமும் திமிரும் வேண்டுமா வேண்டாமா? பணம் தமிழிலே அச்சிட, ஆங்கிலம் படித்தால் தான் அறிவு, ஆங்கிலம் படித்தால் தான் வேலை, தமிழ் படித்தால் தான் வேலை என்ற நிலை உருவாக வேண்டுமா வேண்டாம்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனம் வீழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா? இல்லை, இல்லை. மீண்டு எழுந்து தன் வரலாற்றை புதுப்பித்து எழுந்தது, வாழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா? இத்தனை கட்சிகள் தமிழன் வாக்கை வாங்கி வசதியாக வாழவும் ஆளவும் செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஏன் ஒருவன் கூட இந்த மாவீரருக்கு ஒரு பூ போட்டு வணக்கம் செலுத்தவில்லை? பிறகு இந்த கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள் யாருக்கானவை? ஏன் இந்த தலைவனின் பிறந்த நாளுக்கு ஒருவர் கூட வாழ்த்து சொல்லவில்லை? ஏன்? காந்தியை மறந்து விட்டார்கள், சுபாஷ் சந்திர போஸை மறந்து விட்டார்கள், நம் தலைவன் எம்மாத்திரம். ஆனால் நாம் தமிழ் பேரின மக்கள் உலகெங்கும் 13 கோடி மக்கள் பரவி வாழ்கிறோம். நம் இனத்தின் தலைவன் பிரபாகரன். இவர்கள் யாருக்கானவர்கள்? யாருக்கானவர்கள்? அவருடைய எதிர்கால தலைவரை, வருங்கால முதல்வரை விழுந்து விழுந்து போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற இவர்கள் திராவிட திருவாளர்கள். எத்தனை நாளைக்கு கொண்டாடுவீர்கள்? எத்தனை நாளைக்கு எங்களை புறந்தள்ளுவீர்கள், மறைப்பீர்கள்? முன்னைக்கு 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 பின்னே 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 எழுந்து 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 வந்து கொண்டிருக்கிறோம். அதை கவனத்தில் வையுங்கள். நீங்கள் என் தம்பி தங்கிகள், அண்ணன் பழனி பாபா சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். தமிழர்களே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். ஹன்சிராம் சொன்னதை கவனத்தில் வையுங்கள் என் தம்பி தங்கைகளே. நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா. மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த இனத்தை எழுப்ப, உசுப்ப, பாதுகாக்க இனி எவனும் வரமாட்டான்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.